பிப்ரவரி 2 வரலாற்றில் முக்கிய நிகழ்வு. இடி அமீன் உகாண்டா அதிபராக பொறுப்பேற்ற நாள் இன்று. அதைப்பற்றி முழுவதுமாக. உலகின் கொடூரமான தலைவர்கள் என்றால் அனைவரின் நினைவிற்கும் முதலில் வருவது ஹிட்லர்தான். அதற்கு பின் நினைவிற்கு வருவது இடி அமீன். எண்ணற்ற கொடூரமான தலைவர்கள் இருந்தாலும் இவர்களின் பெயர் வரலாற்றில் நிலைத்திருக்க காரணம் இவர்களின் எல்லைகளற்ற கொடூர செயல்கள்தான். அதிகார போதையில் இவர்கள் செய்த கொடுஞ்செயல்கள் இவர்களை உலகின் மோசமான மனிதர்களில் ஒருவராக மாற்றியுள்ளது. சில கொடூரமான செயல்களில் இடி அமீன் ஹிட்லரையே மிஞ்சியிருந்தார். இடி அமீன் பற்றி தெரியாத உண்மைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். இடி அமீன் உகாண்டாவின் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் உகாண்டாவின் மேற்கு நைல் மாகாணத்தின் கொகோப்போவில் 1925 பிறந்தார். அவர் தனது இளமை காலத்தை 1940 முதல் 1970 வரை இராணுவ வளாகத்தில் கழித்தார். இராணுவத்தில் சிப்பாயாக சேர்ந்த இவர் மிக குறுகிய காலத்திலேயே இராணுவத்தின் உயர் பொறுப்பை அடைந்தார். உகாண்டா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த உகாண்டா அக்டோபர் 9, 1962 சுதந்திரம் பெற்றது. மில்டன் ஒபோட் நாட்டின் முதல் பிரதமரானார். 1964 ஒபோட் இடி அமீனுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அவர் உகாண்டா இராணுவத்தின் அளவு மற்றும் சக்தியை விரிவாக்க உதவினார். பிப்ரவரி 1966 ஒபோட் இடி அமீனுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அவர் உகாண்டா இராணுவத்தின் அளவு மற்றும் சக்தியை விரிவாக்க உதவினார். பிப்ரவரி 1966 இவர்கள் காங்கோவிலிருந்து தங்கம் மற்றும் தந்தங்களை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டதைத் தொடர்ந்து ஆயுத வர்த்தகம் செய்யப்பட்டது. ஒபோட் அரசியலமைப்பை தடை செய்து தன்னை நிர்வாக ஜனாதிபதியாக அறிவித்தார். அதன் பிறகு அமீனை சொத்து மத்திய உகாண்டாவில் புகாந்தாவின் சக்தி வாய்ந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்த கிங் ஃப்ரெட்டி என்றழைக்கப்படும் மன்னர் 2ஆம் முதேசாவை பதவி நீக்கம் செய்ய அனுப்பினார். சில வருடங்களுக்கு பிறகு அடையாளம் தெரியாத படுகொலை முயற்சிகளுக்கு பின்னர் ஒபோட் அமீனின் விசுவாசத்தை கேள்வி கேட்கத் தொடங்கினார் மற்றும் காமன்வெல்த் அரசாங்க தலைவர்களின் மாநாட்டிற்காக சிங்கப்பூர் செல்லும் வழியில் அவரை கைது செய்ய உத்தரவிட்டார். அவர் இல்லாத சமயத்தில் அமீன் தாக்குதலை மேற்கொண்டார் மற்றும் ஜனவரி 25, 1971 அன்று ஒரு ஆட்சிக் கவிழ்ப்பை நடத்தி பிப்ரவரி 2 அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி ஒபோட்டை நாடு கடத்தினார். கொடூர செயல்களின் தொடக்கம். அதிகாரத்திற்கு வந்ததும் அமீன் ஆகோலி மற்றும் லாங்கோ ஒபோட்டேவுக்கு விசுவாசமாக இருந்த கிறிஸ்தவ பழங்குடியினருக்கு மரண தண்டனைகளை தொடங்கினார். எனவே இது ஒரு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. அவர் ஏற்படுத்திய பல்வேறு உள்நாட்டு பாதுகாப்பு படைகளான மாநில ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பொது பாதுகாப்பு ஒற்றுமை போன்றவற்றால் பொதுமக்களை பயமுறுத்தத் தொடங்கினார். அதன் முக்கிய நோக்கம் அவரது ஆட்சியை எதிர்ப்பவர்களை அழிப்பதுதான். அவரது ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். பொருளாதார சரிவு. 1972 அமீன் உகாண்டாவில் வசித்த ஆசிய மக்களை வெளியேற்றினார். இது 50,000 முதல் 70,000 வரை இருந்தது. இதன் விளைவாக பொருளாதாரம் சரிந்தது. உற்பத்தி, விவசாயம் மற்றும் வர்த்தகம் என அவர்களுக்கு ஆதரவாக தகுதியற்ற மூலங்கள் இல்லாமல் நிறுத்தப்பட்டது. அவர் ஆட்சியில் இருந்தபோது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரது கவலையற்ற வாழ்க்கை உகாண்டாவின் பொருளாதார சரிவுக்கு பங்களித்தது. மறுபுறம் மச கொலைகள் மனித உரிமைகள் மீறல்களுக்கு வழிவகுத்ததால் அவர் என்ன நடந்தாலும் அதிகாரத்தில் இருக்க முயன்றார். இஸ்ரேலால் ஏற்பட்ட அவமானம். பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் ஃப்ரண்ட் ஜூன் 27, 1976 இஸ்ரேலிலிருந்து பாரிஸுக்கு சென்ற ஏர் பிரான்ஸ் விமானத்தை கடத்திய போது இடி அமீன் பயங்கரவாதிகளை வரவேற்று அவர்களுக்கு துருப்புகளையும் ஆயுதங்களையும் வழங்கினார். ஆனால் பின்னர் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் என்டபே விமான நிலையத்தில் நினைந்து பணைய கைதிகளை மீட்டதால் இடி அமீன் பெரும் அவமானத்துக்கு ஆளானார். அதைத் தொடர்ந்து பல விமான நிலைய பணியாளர்களையும் இஸ்ரேலுடன் சதி செய்ததாக நம்பப்பட்ட 100கணக்கான கென்னியர்களையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு வயதான பிரிட்டிஷ் பணைய கைதியையும் தூக்கிலிட அமீன் உத்தரவிட்டார். இது சர்வதேச அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. மனித இறைச்சி. மற்ற தலைவர்களை விட இடி அமீனை மிகவும் கொடூரமான மனிதராக தனித்துவமாக காட்டிய விஷயம் அவரின் உணவு பழக்கம்.
அவர் மனித இறைச்சியை சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மனித தலை மற்றும் உடல் பகுதிகள் அவரது குளிர்சாதன பெட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மனித சதை சாப்பிடுவதைத் தவிர அவர் பெண்களை மிகவும் விரும்பினார் மற்றும் அழகான பெண்களை தனது அடிமையாக ஆக்கினார். மக்களை கொல்ல செய்த முறைகள். இடி அமீன் மக்களை கொல்ல பல்வேறு மோசமான வழியை கொண்டிருந்தார். அவர் மக்களை உயிரோடு மண்ணில் புதைத்து அல்லது பசியுள்ள முதலைகளுக்கு உணவாக தூக்கி எறிந்தார் என்று பல தகவல்கள் கூறுகின்றன. அவர் உகாண்டா மக்களின் மனித உரிமைகளை புறக்கணித்து அடக்கிய இரக்கமற்ற மற்றும் மிருகவத்தான தலைவராக மாறினார். அவர் 1979 அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார். எப்படி ஆட்சி முடிவுக்கு வந்தது? காலப்போக்கில் அமீனின் நெருங்கிய கூட்டாளிகளின் எண்ணிக்கை குறைந்தது. முன்பு விசுவாசமாக இருந்த படைகளை கலகம் செய்ய தொடங்கின. சிலர் எல்லையை கடந்து தான்சானியாவிற்கு தப்பி சென்றபோது தான்சானியா ஜனாதிபதி ஜூலியஸ் நைரேரே அமைதியை தூண்டியதாக குற்றம் சாட்டினார் மற்றும் நவம்பர் 1978 ககேரா நதிக்கு வடக்கே உள்ள ககேரா செலியன்ட் பகுதியை இணைப்பதன் மூலம் பதிலளித்தார். நிலத்தை மீட்க உள்ள தாக்குதல் உகாண்டாவால் நாடு கடத்தப்பட்டவர்களின் உதவியுடன் உகாண்டா இராணுவத்தை வெளியேற்றியது. உகாண்டாவில் போர் மூண்டது. ஏப்ரல் 11, 1979 கம்பாலா கைப்பற்றப்பட்ட போது அமீன் தப்பி ஓட வேண்டி வந்தது. அவர் முதலில் லிபியாவில் அடைக்கலம் தேடிய போதிலும் பின்னர் அவர் சவுதி அரேபியாவிற்கு சென்றார். அங்கு அவர் தனது பல உறுப்பு செயலிழப்பு ஏற்படும் வரை வசதியாக வாழ்ந்தார். இறுதியில் ஆகஸ்ட் 16, 2003 அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.